பாதுஷா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? பவுலில் 2 ஸ்பூன் தயிர் ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே 2 ஸ்பூன் கீ ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே கொஞ்சம் பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி க்ரீம் மாதிரி வரும். கூடவே 1 கப் மைதா ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. கூடவே கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் சப்பாத்தி பதம் மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருங்க. 1/2 அன் ஹவர் அப்படியே விட்டுருங்க. நெக்ஸ்ட்டு 1 கப் சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே 1/2 கப் தண்ணி ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. சுகர் நல்லா மெல்ட் ஆனதுக்கப்புறம் ஏலக்காய் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், சுகர் சிரப் ரெடி. இதை அப்படியே தனியாக எடுத்து வச்சுருங்க. நெக்ஸ்ட்டு அந்த மாவுலேருந்து குட்டி குட்டியாக எடுத்து இந்த மாதிரி பாதுஷா ஷேப் செஞ்சு தனியாக எடுத்து வச்சுருங்க. ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் ஒன்று ஒன்றா இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. சிம்மில் வச்சு ஃப்ரை பண்ணிக்கோங்க. அப்போ தான் உள்ளெல்லாம் நல்லா குக் ஆகும். நல்லா குக் ஆனதுக்கப்புறம் சுகர் சிரப்பில் ஆட் பண்ணி ஒரு 1/2 அன் ஹவர் அப்படியே விட்டுருங்க. கார்னிஷிங்க்கு பாதாம் சீவல் கூட ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், பாதுஷா ரெடி. ட்ரை பண்ணி பாருங்கள்.